சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாத ஒரு ஏழை பாட்டி. ஆனா அவங்க செஞ்ச ஒரு சின்ன உதவி அவங்க வீட்டு வாசல்ல ஒரு தங்க மரத்தையே வளர வச்சுது. பேராசைக்காரங்க அந்த மரத்தை தொட்டப்போ விபரீதமும் நடந்துச்சு. மனதை நெகிழ வைக்கிற ஒரு மந்திர கதை வாங்க பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காட்டுக்கு ஓரத்துல ஒரு சின்ன குடிசை இருந்துச்சு. அங்க மீனாட்சி பாட்டின்னு ஒரு ஏழை பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்குன்னு யாருமே இல்லை. தினமும் காட்டுல விறகு பொறுக்கி அதை வித்து அதுல வர காசுல தான் ஒருவேளை கஞ்சி குடிப்பாங்க. ஒரு நாள் ரொம்ப பசியோட காட்டை விட்டு வரும்போது வழியில ஒரு வயசான பெரியவரும் மயங்கி கிடந்தாரு. தாங்கிட்ட இருந்த கொஞ்சோண்டு தண்ணியையும் ஒரு ரொட்டியையும் அவருக்கு கொடுத்து காப்பாத்தினாங்க பாட்டி. அந்த பெரியவர் வேற யாரும் இல்லை, அவரு ஒரு சித்தர். பாட்டியோட அன்பை பார்த்து நெகிழ்ந்த அந்த சித்தரும் தன்னோட கையில இருந்த ஒரு கருப்பு நிற விதையை கொடுத்து, பாட்டி இத உங்க வீட்டுக்கு முன்னாடி நட்டு வைங்க. ஆனா ஒரு விஷயம், இதுக்கு நீங்க தண்ணி ஊத்தக்கூடாது, உங்களோட உண்மையான அன்பை மட்டும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. பாட்டியும் அதை நட்டு வச்சாங்க. மத்தவங்க எல்லாம் கிழவிக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு, தண்ணி ஊத்தாம செடி வளருமான்னு கேலியும் பண்ணாங்க. 3 நாள் கழிச்சு அந்த இடத்துல இருந்து ஒரு செடியும் முளைச்சிச்சு. மின்னல் வேகத்துல வளர்ந்து ஒரு பெரிய மரமாவும் மாறிடுச்சு. ஆனா அந்த மரத்துல இலைகளுக்கு பதிலா தங்க நிறத்துல பழங்கள் காய்ச்சியும் இருந்துச்சு. அந்த பழத்தை பாட்டி தொட்டதும் அது சுவையான உணவாகவும் மாறிட்டு. பாட்டிக்கு இனி பசியே இருக்காது. ஆனா பாட்டி என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த உணவை ஊர்ல இருக்கிற எல்லா ஏழைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. இந்த விஷயம் ஊர் தலைவருக்கும் தெரிஞ்சிச்சு. அவருக்கு பயங்கர பேராசை. இந்த மந்திர மரம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி பாட்டியையும் மிரட்டி அந்த மரத்தையும் பிடுங்க முயற்சி பண்ணாரு. அவரு அந்த மரத்தை தொட்ட உடனே அதுல இருந்த தங்க பழங்கள் எல்லாம் கருங்கல்லா மாறிச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கல் எல்லாம் அந்த தலைவருக்கு மேல வந்து உழவும் ஆரம்பிச்சிச்சு. தலைவர் பயந்து போய் தெருமுழுக்க ஓடவும் ஆரம்பிச்சாரு. பயந்து போன ஊர் தலைவரும் பாட்டி கிட்ட மன்னிப்பும் கேட்டாரு. பாட்டி திரும்பவும் அந்த மரத்தை தொட்டதும் அது பழையபடி பழங்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நாம அன்போடு கொடுக்கிற சின்ன விஷயம் கூட பேராற்றல் கொண்டது. ஆனா பேராசை எப்பவுமே நமக்கு அழிவை தான் தரும். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.